கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொண்டார். ரோமர் 9:18 வாசிக்கிறோம், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று. மீகா 6:8 வாசிக்கிறோம், இரக்கத்தை நாம் சிநேகித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் இரக்கத்தை சிநேகித்து மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். எபேசியர் 2:3-5 வரை வாசிக்கிறோம், நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினி பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:13 வாசிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஓசியா 6:6 வாசிக்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவது நல்லது. அதோடு நின்று விடாமல் நாம் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். லூக்கா 10:30-37 வரை வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆசாரியனும் லேவியனும் யூதர்களிலேயே மிகுந்த நீதிமான்களாக கருதப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் உடன் யூதன் கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இரக்கம் காட்ட முடியவில்லை. சமாரியன் யூதர்களால் வெறுக்கப்பட்டவன். சமாரியனே கள்ளர்களால் குற்றுயிராய் விடப்பட்ட யூதனுக்கு இரக்கம் காட்டினான். அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான். ஆம் பிரியமானவர்களே, நாம் இரக்கம் செய்வதில் உற்சாகத்துடனே செய்ய வேண்டும். நாம் நம்மை வெறுக்கவர்கள் மீதும் நாம் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். அப்போது நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 14:21 வாசிக்கிறோம், தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியமடைவான். நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் இறங்க வேண்டும். மத்தேயு 18:24-35 வரை வாசிக்கிறோம், 10,000 தாலந்து கடன் பட்டவன் தான் பட்ட கடனை அடைக்க வேண்டும் என்று அவனுக்கு வழி இல்லாமல் போனபோது ராஜா அவனும் அவன் குடும்பத்தாரும் அடிமைகளாக விற்கப்படும்படி கட்டளை கொடுத்தான். ஆனால் அந்த ஊழியக்காரன் தன்னிடம் பொறுமையாய் இருக்க கெஞ்சி கால அவகாசம் கேட்டபோதோ ராஜா அவன் மேல் மனதிறங்கி அவனை மன்னித்து விட்டான். ஆனால் இந்த ஊழியக்காரன் தன்னிடம் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்த தனது உடன் வேலைக்காரனுக்கு இரக்கம் காட்டாமல் அவனது கடனை மன்னியாமல் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் வரை அவனை காவலில் போட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுள்ளோம். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நாமும் மற்றவர்களின் பாவங்களை மன்னித்து இரக்கம் காட்ட வேண்டும். நம் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருந்து நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்போது நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 5:7 வாசிக்கிறோம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.